கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கேன், அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, 42வது எபிசோட 43வது எபிசோடோட அக்ரஹாரம் போர்ஷன்ஸ் நின்று போச்சுன்னு சொல்கிறத விட 2006 இது டெலிகாஸ்ட் ஆனபோது அப்ரப்டாக நிறுத்திட்டா. அதனால் எனக்கும் இருக்கிற வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இது அந்த குறிப்பிட்ட இடத்தோடு நின்று போனதில் ரசிகர்களுக்கு நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே. அது கமெண்ட் கூட பார்க்குறேன், சார் அப்லோட் மோர் ஆஃப் அக்ரஹாரம் அப்படின்னு. நாட் ஓன்லி தட், சிட்டி அக்ரஹாரம் மாதிரி இல்லை, ஏதாவது ரொட்டீனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறா. ஆப்வியஸ்லி, ஏன்னா அக்ரஹாரம்ங்கிறது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அண்டு சிட்டி வந்தபோது அது கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் என்னென்னா, நான் இதில் ஒரு 2-3 விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல்து அந்த அக்ரஹாரம் ஸ்டோரியை நான் நிச்சயமாக கண்டினியூ பண்ண போகிறேன். அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் சீரியலாக வராமல், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சீரியலாக வராமல் பிக்சர் ஸ்டோரியாக, அது பிக்சர் ஸ்டோரியும் லைவாகவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் அப்லோட் ஆகும். அதனால் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தொடர்ந்து பாருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, சிட்டி போர்ஷன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆனால் கொஞ்சம் லுக் பேக், வாட் ஐ ஹவ் ட்ரை டு டூ இஸ் ரிஃப்ளெக்ட் வாட் ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங். அதாவது உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் உங்களோட 5th ஜெனரேஷன், நிறைய பேருக்கு 5th ஜெனரேஷன் யாருன்னே தெரியாது. 95% உங்களோட 5th ஜெனரேஷன் யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டால் டக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்த நிலையில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். இந்த சிட்டியில் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதும் அதுதான். சோமசேகர கனபாடிகளோட வம்சாவளியில் வரவாதான் ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸும் அதில். ஆனால் தே டு நாட் நோ தட் தே ஆர் ஃப்ரம் தட், அந்த வம்சத்துலேருந்து வராங்கிறது அவளுக்கே தெரியாது. டோன்ட் யூ திங்க் இட்ஸ் அ பேத்தட்டிக் சிச்சுவேஷன்? அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹவ் ட்ரை டு ரிஃப்ளெக்ட். அதனால் நீங்கள் உங்களோட வருத்தமும் உங்களோட டிசப்பாயின்மெண்ட்டும் எனக்கு புரியுறது. ஆனால் நம்மளே அந்த கேள்வியை கேட்டு பார்த்துக்கணும். கரெக்டுப்பா, இவர் சொன்ன மாதிரி சிட்டி எனக்கு பிடிக்கலன்னா, எஸ், சிட்டி எப்படி பிடிக்கும்? அக்ரஹாரத்தை பார்த்துட்டு அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ அதைத்தான் நான் இதில் ஹைலைட் பண்ணுறேன். நாட் ஓன்லி தட், கதையை தொடர்ந்து பார்த்தேன்னா அது சிட்டியோட இருக்கிற கேரக்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ ஐடென்டிஃபை பண்ண. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரியாவும் சரி சாகரும் சரி, தேர் ரிலேட்டட் கசின்ஸ். அதே மாதிரி விக்ரம். ஸோ எல்லாருமே இன்டர் கனெக்டட் தான், பட் தே டு நாட் நோ. இதுதான் நிதர்சன உண்மை நம்ம வாழ்க்கையிலையும். இப்போ கர்மா ரசிகர்களே எடுத்துக்கோ, நிறைய பேர் ரிலேட்டடாக இருப்பா, பட் அவளுக்கே தெரியாது தட் தே ஆர் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டோம். யூஎஸில் செட்டில் ஆனவா நிறைய பேர், கனடாவில் செட்டில் ஆனவா நிறைய பேர், ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர். நாட் ஒன்லி தட், இதில் எடுத்துக்கோ, இந்தியாவை எடுத்துட்டேன்னா டெல்லியில் நிறைய பேர் இருக்கா. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த அக்ரஹாரம் சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு குரூப் நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சம் ஆஃப் தம் கேம் டு நோ, ஓ நீ இந்த அக்ரஹாரமா, நானும் இந்த அக்ரஹாரம் தான், ஓ உங்கள் இது யார், எங்கள் இது, ஓ அப்போ நம்ம 2 பேரும் ரிலேட்டிவ்ஸா. திஸ் இஸ் வாட் ஹஸ் பீன் ஹேப்பனிங். அண்ட் அதைத்தான் நான் ஹைலைட் பண்ண இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வெறும் தான் சொன்னால் அது டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். அதனால சிட்டியில் ஒரு கதை வச்சுருக்கேன். ஆனால் அந்த கதையிலையும் சில ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தேன்னா, காயத்ரி ஷி ஹஸ் அண்டர்கான் ஃபிசிக்கல் அப்யூஸ். ஓகேயா? ஆனால் அதை நான் எப்படி டீல் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் சில பேர் எழுதியிருக்கா நார்மல் சீரியல் மாதிரி. ஐ எம் சாரி டு சே, திஸ் இஸ் நாட் எ நார்மல் சீரியல். நான் அதை அடித்து சொல்ல முடியும். சம்பவங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன்னு பாருங்க. there's a strong message in it. In fact, பிரியா she says, let's take the war to the enemy's camp. அது ப்ராக்டிக்கலாக முடியுமா முடியாதாங்கிறது வேறு விஷயம். அட்லீஸ்ட் அந்த திங்கிங் இருக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும். அதைத்தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் தொடர்ந்து சிட்டியை பாருங்க. ஓகேயா? ஏன்னா அந்த அந்த வருத்தம் எனக்கு புரியுறது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா அக்ரஹாரம் போர்ஷன்ஸ் மறுபடியும் வரும், கொண்டு வர போகிறேன். அவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கா. அண்டு அது திடீர்னு அது இல்லாமல் இருக்கிறது அந்த ஒரு வெறுமையை ஏற்படுத்தியிருக்குங்கிறது எனக்கும் புரியுறது. பட் என்னோட இயலாமை அது.
ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் எனி ஆஃப் யூ. நிச்சயமாக அது கண்டினியூ பண்ண போகிறேன். அதுக்கு என்ன, இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கணபதி அக்ரஹாரத்தில் போய் ஷூட் பண்ணிட்டே வந்திருக்கேன் இதுக்காக. நாட் ஓன்லி தட், இது தொடர்ந்து அந்த ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் சர்டன் லிமிட்டேஷன்ஸ், சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் as far as finance is concerned. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வருதுன்னா யூ ஆல் நோ தட் இட் இன்வால்வ்ஸ் எ லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். பட் அதை பற்றி கூட நான் வந்து பெருசாக கவலைப்படலை. ஐ கண்டினியூ டு டூ திஸ். அக்ரஹாரம் போர்ஷன்ஸ் நிச்சயமாக வரும். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ இஸ் கண்டினியூ வாட்சிங் கர்மா. அது சிட்டி போர்ஷன் இப்போ பாருங்க, அதுலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ராங் மெசேஜஸ் இருக்குது. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, லூஸாக நான் பண்ணலை. ஓகேயா? அண்ட் நவ் கம்மிங் பேக் டு நேற்றையோட எபிசோடில் சொல்லியிருந்தேன், அதாவது இவன் அவனா, இவா ட்வின்ஸா, இல்லை இவன் வந்து பைப்போலாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. எந்த கேரக்டர் பற்றி உங்களுக்கே தெரியும். அந்த கேரக்டரில் நடித்த அப்சர், அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அவன்கிட்ட இந்த கதையை சொன்னபோது ஆப்வியஸ்லி வந்து ஒரு சின்ன ரிசர்வேஷன் இருக்கும் எந்த ஆர்டிஸ்ட்க்கு. அதுவும் வந்து நிறைய சீரியல் அப்போ பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து ஒரு சின்ன என்னடா அது இவ்வளோ நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள கேரக்டர் நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யாருக்குமே ஏற்படக்கூடியது தான் அது. ஆனால் ஹீ வாலண்டியர்ஸ் இட். சி, இட் இஸ் அ பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேரக்டர் வெறுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த கேரக்டர் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பிரியாவை பற்றி நிறைய பேர் சொல்கிறா, ஹெட் வெயிட் அவள் இப்படி அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிறா. அவளுடைய இயலாமை அது. அண்ட் அதுதான் கேரக்டரோட சக்ஸஸ். ஏன்னா எத்தனை அவளை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னா அந்த அளவுக்கு உங்கள் மனசில் அவள் பதிஞ்சு போயிருக்கான்னு அர்த்தம். அண்ட் அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இட் இஸ் நாட் தட் சும்மாவும் அம்மாவை தூக்கி எறிஞ்சு பேசுகிறான்னு இல்லை. அந்த எரிச்சல் அவளால் வெளியில் எங்கேயும் காட்ட முடியல. சில சார் நம்மளுக்கே ஆகும் தெரியுமா, வெளியில் காட்ட முடியாத கோவத்தை வந்து வீட்டில் காட்டுவோம், ஒய்ஃப்கிட்ட எரிஞ்சு விழுவோம், குழந்தைகள்கிட்ட எரிஞ்சு விழுவோம். தட் இஸ் வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் பிரியா. ஏன்னா இதில் பார்த்தேன்னா ஐ கேன் என்ன சொல்கிறது, ஐ கேன் சே வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹேஸ் பீன் எச்ட் அவுட். ஒரு கேரக்டர் கூட டெப்த் இல்லாத இல்லை அனாவசியமான கேரக்டர் இந்த சீரியல் நீங்கள் பார்க்கவே முடியாது. தோஸ் ஆர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் சீரியல். அதனால் அப்சரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அவரை பற்றி விரிவாக வந்து நாளைக்கும், ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அசம்பிள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சில கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கணும். அண்டு இது வந்து என்னென்னா நான் வந்து ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கேன், வேறு சில ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அதனால் சின்ன டைம் கன்ஸ்டன்ட் இருக்குது. பட் ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் அக்ரஹாரம் வில் கண்டினியூ. ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டினியூ வாட்சிங் கர்மா. அது மாத்திரம் இல்லை, இதை வந்து லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வெரி சூன் ஐல் மீட் யூ அகெயின். தேங்க்யூ.